ஓம் ஸ்ரீ சாய்ராம். என்னோடய மனசில் எப்போவுமே மயிலாப்பூரில் இருக்கிற சாய்பாபா, ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு நாங்கள் எப்போவுமே போவோம். அந்த சாமி அவர் உட்காந்துருக்கிற அந்த இதுவே ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரவசமாக இருக்கும். அங்கே போனால் சாப்பாட்டுக்கே பஞ்சம். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம். ரொம்ப தெம்பாக இருக்கும். அங்கே போகிறதுக்கு அந்த சாமி பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அது ஒரு தடவை நான் பார்க்க போகிறச்ச அந்த உள்ள ரூமெல்லாம் சாமி பஜன் நடக்குது. எல்லாம் க்யூவில் நிற்க வச்சிட்ருக்காங்க. அப்போ உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கு ஒரு சின்ன பொண்ணு, ஒரு ஒரு 16 இயர்ஸ் பொண்ணு ஃபுல்லாக அந்த சாமி இது இடத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ நான் அதை பார்த்துட்டே இருக்கேன். என் மனசில் இதேமாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்மம் கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். சாமிக்கிட்டவே பணி செய்கிற மாதிரி நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சாமிக்கிட்டே பணி செய்தால் நம்மளுக்கு எப்படி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு கடவுள் எப்படி கொடுக்க போகிறாரு. சாமியெல்லாம் சாமிக்கிட்ட பணிவிட செய்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு எந்த ஜென்மத்தில் நடக்க போகுது. இந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருது போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. இது மாதிரி கூட நம்மளே சாமி கோயில் கட்டி இது மாதிரி நம்ம சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான். அவ்வளோ அழகாக ஒரு ஆசையாக சாமி கோயிலை சுத்தப்படுத்தும் போது உள்ள பிரகாரத்தை மயிலாப்பூர் கோயிலை செய்யும்போது என் மனசில் அப்படியே தோணுச்சு. அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கூட அது நிறைய நேரம் அதை பற்றியே திங்க் பண்ணிட்டே இருந்தேன். நம்ம கோயில் கட்டுற வரலாம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமா? நம்ம எங்கே கோயிலெலாம் கட்ட போகிறோம்? அந்த அளவுலாம் நம்மளுக்கு முடியாது. நம்மலாம் அவ்வளோலாம் இல்லை. கடவுள் கொடுப்பினாலும் நம்மளுக்கு கிடையாது அப்படின்றதே தான் மனசில் நினச்சிட்டே இருப்பேன். எங்கள் 2 டாக்டர்ஸ்கிட்டையும் எங்கள் ஹஸ்பண்ட்டையும் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு ஷிரடி பாபா கோயில் ஒன்று கட்டணுங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருப்பேன். அப்படி நான் சொல்வேன். அது யாரும் கண்டுக்கிறதில்ல. அப்படி போயிடுவாங்க. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு நாங்கள் சைதாப்பேட்டில் இருந்துட்டு வேறு வில்லா வாங்குகிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்புறம் அப்போ நான் சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட்ட, இந்த வில்லா வாங்குறீங்க, அதில் ஒரு சாய்பாபா கோயில் கொஞ்சம் கட்டித்தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். அது நீங்கள் தந்தீங்கன்னா நான் எவ்வளோ தூரமாக இருந்தால் கூட நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஷிரடிக்கு நாங்கள் போகிற சிச்சுவேஷன் வந்தது. ஷிரடியில் போயிட்டு போகும்போது ஒரு சிலை வாங்கிட்டு வச்சிடலாங்க, நம்ம சாய்பாபா கோயில் எப்படியோ கட்டணும்ல, சிலை வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்குவால் இது அங்கே இருக்குது ஷிரடியில் ஹோல்சேல் கடை இருக்குது. அந்த கடையில் அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஷிரடி பாபா ஸ்டாச்சு பார்த்துட்டு நாங்கள் வாங்கிட்டு அப்படியே அது அவரே அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு கோடம்பாக்கத்துக்கு. அது அந்த சாமியை வந்துட்டார் நம்ம வீட்டுக்கே. சரி சொல்லிட்டு சாமியோட இதை எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கோயில் எப்போ கட்டும்போது நம்ம அதை வச்சுக்கலான்ற மாதிரி. ஆனால் கோயில் கட்டுறதுக்கு தான் அதை வச்சுருந்தேனே. அப்படியே சாமியை வச்சுட்டு டெய்லி கும்பிட்டுட்ருப்பேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கோயில் சரி கட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டார் அவரே. சரி நீ இவ்வளோ சொல்லலாம். அப்போது ஒரு சின்னதாக ஒரு கோயில் வீட்டுக்கிட்டவே சின்னதாக ஒரு கோயில் வெளிப்புறத்தில் கொஞ்சம் சைடில் எங்கள் வீடுக்குன்னா அது சைடில் கொஞ்சம் இடம் விட்டுருந்தாங்க. சுற்றி இடம் இருந்தது. அதில் ஒரு இடத்துல சாய்பாபா கோயில் குட்டியாக கட்டிட்டு அதில் சாய்பாபா பிரதிஷ்டை பண்ணிட்டோம். செப்டம்பர் 16th அன்றைக்கி பண்ணோம். செப்டம்பர் 10th அன்றைக்கி பண்ணோம். பிரதிஷ்டை பண்ணிவிட்டு முறைப்படி எல்லாமே பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எப்படியோ நம்மளுடைய ஆசை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக நல்லா பூஜைலாம் பண்ணி பஜனைலாம் பண்ணி அதுலேருந்து நான் வீட்லேயே நான் ஆஃபீஸ் போயின்றதுனால என்னை முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு அபிஷேகம் மட்டும் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். நான் யாரும் வைக்கல, நானே தான் பார்த்துக்குவேன். சாய்பாபாவுக்கு நானே ட்ரெஸ் பண்ணுவேன், நானே போட்டு வைப்பேன், எல்லாமே நானே பண்ணிவிட்டு
போயிடுவேன். அது நிறைய கண்டினியூஸாலாம் என்னால் செய்ய முடியல. வீக்லி ஒன்ஸு நான் எப்போ லீவில் இருக்கிறேனோ அப்போ நான் வந்து செய்வேன். பட் பஜன் வந்து தர்ஸ்டே அன்றைக்கி நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா நான் எப்படியாவது தர்ஸ்டே பஜன் லேட் ஆனால் கூட சரி செஞ்சிடுவேன். பாட்டு பாடி பஜன் பண்ணிடுவேன். அது மாதிரி அது இதில் எதுக்காக நான் சொல்கிறதுன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு எண்ணத்தை அதை சொல்லிகிட்டே இருந்து அது நிறைவேறணும் நம்ம மனசில் தோணிகிட்டே இருந்ததுன்னா அந்த எண்ணத்தை வந்து கடவுள் வந்து கட்டாயமாக நல்லதாக இருக்க பட்சத்தில் அதை கட்டாயமாக அவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றது ரொம்ப நிச்சயம். அப்படின்றது என்னோடய விஷயத்தில் நடந்தது. என்னோடய டாக்டர்ஸ்லாம் இன்றைக்கி கூட சொல்லுவாங்க, அம்மா நீ சொல்லிகிட்டே இருந்தேம்மா, நீ சொல்கிறது ஒன்று ஒன்று கரெக்டாக நடந்துக்குதேம்மா, அது எப்படிம்மா அது உனக்கு மட்டும் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க எங்கள் பசங்களே. என்னவோம்மா கடவுள் ஏதோ நம்ம நான் இருக்கிற இடத்துலையே அவர் வந்து இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தது, பெரிய கொடுப்பினையாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸு சொல்கிறேன் அந்த கடவுளுக்கு. அவரோட அருள் இல்லாமல் எப்படி அவரின்றி ஓரணும் அசைவாது அப்படின்ற மாதிரி அவர் இஷ்டப்பட்டதால் தானே நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டாண்ட வந்து அவர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே நல்லதாகவே மனசில் நினைங்க. நல்ல எண்ணங்களை நினைக்கும் போது அந்த நல்ல எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் ஊறி அது உண்மையாகவே நிறைவேறும். இதில் வந்து கடவுளே நம்மளுக்கு அதை நிறைவேற்றி வைப்பாருன்றது திண்ணம். ஜெய் சாய்ராம்.